GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஆனா எல்முருகன் சொன்னது அப்படி நீ கடந்து போயிட முடியாது. முதன்முறையாக வரலாற்றில் முதன்முறையாக பாஜக தான் அல்லது RSS தான் திராவிட கட்சியை வழிநடத்துன்னு எந்த தலைவரும் சொன்னதில்லை. சொல்லக்கூடிய தைரியம் இல்ல. ஜெயலலிதா கூட்டணி வைத்த போது சொன்னாங்களா? எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் என்றால் இந்துக்களுக்கு இந்து முன்னணி அப்படின்னு சொன்னார். அவரே 82ல இந்த ஸ்டேட்மெண்ட் மாத்திக்கிட்டார். மண்டைக்காடு கலவரத்திற்கு பின்னே இருப்பது RSS அப்படின்னாரு. நாடு முழுவதும் கரசேவைக்கு செங்கல்கள் அனுப்புனாங்க, ஜெயலலிதாவே அனுப்புனாங்க. அப்படி இருந்த ஜெயலலிதாவே 93ல RSS ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல RSS நூற்றாண்டு விழாவில் மோகன் பகவத் கலந்துக்கிறாரு. வேலுமணி கலந்து கொண்டு பேசுறார். இந்த தலவாய் சுந்தரத்தை நீக்கினீங்களே, ஏன் நீங்க வேலுமணியை நீக்கல? அம்பலப்பட்டு நிற்கிறாங்க எடப்பாடி உட்பட. எடப்பாடியும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அரை டவுசர் போட்டுக்கிட்டு அந்த சாகாக்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். RSS இயக்கம் அதிமுகவை வழிநடத்துவதில் என்ன தவறு அப்படின்னு யாரு கேட்கறது? எல்முருகன் கேட்கிறார். நான் என்ன கேட்கிறேன், எந்த இடத்துக்கு நிப்பீங்க அப்படின்னு நாங்கள் கடந்த காலம் பேசுறது இன்னைக்கு நடந்திருக்கு. இங்கே தான் நிப்பீங்க, இன்னும் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி எப்படிலாம் பேச போறீங்கன்னு பார்ப்போம். ஆனால் இங்கே தான் நிப்பீங்க. நம்ம ஏற்கனவே பாஜகவின் பிடியில் அதிமுக இருக்கிறது, அடகு வச்சுட்டாங்க, எடப்பாடி அதிமுக கொண்டு போய் டெல்லியில் அடகு வச்சுட்டாரு அப்படின்னு பேசும்போதெல்லாம் இல்லை, எடப்பாடி அவர் பேசும்போது தெளிவாக பல இடங்களில் இதை சொல்லியிருக்கிறாரு. தேர்தலுக்காக வெற்றி வியூகம் அமைப்பதற்காக வைக்கப்பட்டது தான் கூட்டணி, அதிமுகவின் கொள்கை வேற. எடப்பாடியுடைய பேச்சு எல்லாமே புலம்புலுங்க. அவர் புலம்புறார். அவர் பேச்சை ஸ்டேட்மெண்டாகவே இப்போ எடுத்துக்க முடியல. காரணம், நம்ம தொடர்ச்சியாக அதிமுகவை எடப்பாடி பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார் என்று எதிர்க்கட்சிகள் சொல்லும் போதெல்லாம் இவங்க இப்படித்தான் பேசுவாங்க, பொறாமப்படுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியை விரும்பாதவர்கள், நாங்கள் வெற்றி கூட்டணி, இதனால அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு எக்காத்தாளமாக தானே பேசினாரு. இன்னைக்கு எல்முருகன் சாதாரணமான ஆள் இல்லை. ஒன்றிய அமைச்சர், பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், பாஜகவில் முக்கியமான ஒரு தலைவர்கள் ஒருவர். அவர் சொல்றாரு, RSS அதிமுகவை RSS வழிநடத்துவதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிமுகவை RSS தான் வழிநடத்துகிறது. அது அவங்க சொல்லலாம், அதிமுக சார்பில் இருந்து யாரும் அது மாதிரி சொல்லல. ஏங்க, உங்களை நான் திருடன் சொல்றேன், உங்களை நான் முளமாரின்னு சொல்றேன், நீங்க அயோக்கியன்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க, நாங்க சொன்னோமான்னு கேட்டா எப்படி அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? நான் கேட்கிறேன். என்னை 1000 விமர்சிக்கும் போது அவங்க சொல்றாங்க, அவங்க கருத்து. என்னை கெட்டவன் சொல்றது அவங்க கருத்து, என்னை கேவலமானவன் என்று சொல்றது அவங்க கருத்துன்னு போயிடுவோமா? அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ண மாட்டோமா? அவங்க மேலே சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க மாட்டோமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், RSS பாஜகவுடைய அமைப்பு, அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. அப்போ பாஜக உடைய தலைமை RSSல் இருக்கிறது. அவங்க வழி நடத்துவதில் அதிமுகவை என்ன தவறு இருக்கிறதுன்னு கேட்டால், ஒரு திராவிட கட்சி, தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, எம்ஜிஆரால் கட்டமைக்கப்பட்டு ஜெயலலிதாவால் மிகப்பெரிய அளவில் கொண்டு போன ஒரு கட்சியை இன்னைக்கு நாங்கள் தான் வழி நடத்துவதில் என்ன தவறு இருக்கிறது என்றால், இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு வாக்குமூலம். எல்முருகன் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அறிந்தோ அறியாமலோ ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் தாங்க அதிமுகவை வழி நடத்துகிறோம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சில மாதங்களுக்கு முன்பு கன்னியாகுமரியில் அதிமுகவுடைய தளபதிகளில் ஒருவர், தலைவர்களில் ஒருவர், தலவாய் சுந்தரம், அவர் ஜெயலலிதா காலத்திலே அமைச்சராக இருந்தவர். அவர் நாகர்கோவிலில் RSS பேரணியை துவங்கி வைத்தார் என்று செய்தி வந்துச்சு. எடப்பாடி நீக்கிட்டாரு. எடப்பாடி உடனே கட்சியை விட்டு நீக்கினார். சரியான ஒரு முடிவாக பார்க்கப்பட்டது. விளக்கம் கேட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அர்த்தம், ஏன் கட்சியை விட்டு நீக்கினாரு? ஏன் விளக்கம் கேட்டாரு? RSS அமைப்போடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லை, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க எப்படி போய் எங்க கூட்டணியில் தான் இருக்கீங்க, கூட்டணி கட்சி தானே, கூட்டணி கட்சியில் உள்ள ஒரு அமைப்பு தானே, அதையே உங்களுக்கு தப்பு தான் அப்படின்னு நினைச்சு விளக்குனீங்க. அப்போ அதை மீண்டும் சில நாட்களில் சேர்த்துக்கிட்டீங்க, அது ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு நீங்க
உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருவர் எல்முருகன் RSS அதிமுகவை வழி நடத்துவதில் என்ன தவறு இருக்கிறது? எடப்பாடி உடனே பதில் சொல்ல வேணாமா? ஆமுங்க, தவறு தான். உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம். ஏதாவது ஒரு அதிமுக தலைவர் வாய் திறந்தாங்களா? திறக்க மாட்டாங்க. என்ன காரணம் என்றால், உண்மையில் இப்பொழுது அதிமுகவை வழிநடத்துவது RSS தான். அதுதான் உண்மை. சில நாட்களுக்கு முன்னுக்கு கோயம்புத்தூர்ல RSS உடைய 100ஆண்டு விழா, அதற்கான ஒரு விழா கோயம்புத்தூர்ல நடந்துச்சு. இப்போ பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறாரு, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிறதுல. இந்த அதிமுக யாருக்கும் அடிபணியாத கட்சி, யாருக்கும் நாங்கள் அடிமை இல்லை அப்படின்லாம் பேசுறாரு. எங்க அவர் பேசுறது ஒன்று, செயல் ஒன்று தானே நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் பேசுன என்ன விஷயம்? இப்போ நீங்கள் அந்த பிரச்சாரத்தில் இதுக்கு பதில் சொல்லணும்ல, எல்முருகன் சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? இது எவ்வளோ பெரிய வார்த்தைங்க, எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க. இப்போ கோயம்புத்தூரில் RSS 100ஆண்டு விழாவில் மோகன் பகவத் கலந்துக்கிறாரு. எந்த அதிமுக தலைவர்களும் திராவிட தலைவர்களும் போய் கலந்துக்க மாட்டாங்க RSS விழாவில். வேலுமணி போய் அது கலந்து கொண்டு பேசுகிறார். RSSஐ பற்றி சிறப்பான ஒரு பேச்சை பேசுகிறார். மோகன் பகவத்துக்கு பொன்னாடையெல்லாம் போத்துறார். அது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திச்சு. நீங்கள் இந்த தலவாய் சுந்தரத்தை நீக்கினீங்களே, ஏன் நீங்கள் வேலுமணியை நீக்கலை? வேலுமணிகிட்ட ஏன் விளக்கம் கேட்கல? ஒரு பேரணியை தொடங்கி வைத்த வேலையை மட்டும்தான் செஞ்சார். தலவாய் சுந்தரம் ஒன்றும் போய் பேசலை. தலவாய் சுந்தரம் பேரணியில் கூட கலந்துக்கல. RSS பேரணியை அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினருங்கிற அடிப்படையில், அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட, முக்கியமான தலைவர், அந்த ஊரில் உள்ள ஒரு தலைவர் முறையில் அவர் போய் தொடங்கி வைத்தார். அதுக்கே நீங்கள் கட்சியை விட்டு நீக்கினீங்க, அப்புறம் சேர்த்துக்கிட்டீங்க. RSS உத்தரவு கொடுத்தோன்னே சேர்த்துக்கிட்டீங்க. அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. எஸ்பி வேலுமணிக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? எஸ்பி வேலுமணிகிட்ட ஏன் எந்த கொஸ்டின் பண்ணலை? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இருக்கின்ற தலைவர்களுக்கு தெரியாது, ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் RSSஐ ஆரம்பத்தில் ஆதரித்தவர்கள் தான். ஆனாலும் அரசியலில் கொஞ்சம் நெருக்கமாக இல்லாமல் தான் இருந்தாங்க, கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தாங்க. அதிமுக ஒரு திராவிட கட்சி அப்படிங்கிற அந்த அடிப்படையில் உதாரணம் சொல்கிறேன். 1982 சட்டமன்றத்தில் எம்ஜிஆர் பேசுகிறார். அந்த சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எம்ஜிஆர் சொன்ன அந்த வாக்கியம் இன்னும் சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது. ஏனென்றால் 80களில் இந்து முன்னணி ஆரம்பித்த பொழுது ஆதரவு கொடுத்தவர் எம்ஜிஆர். ராமகோபாலன் இந்து முன்னணியை ஆரம்பித்த போது, மீனாட்சிபுரம் மதமாற்றத்துக்கு அப்புறம் தான் இந்து முன்னணி ஆரம்பித்தாங்க. அப்போ இந்து முன்னணி ஆரம்பித்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம்லாம் பெரிய எதிர்ப்பு தெரிவித்த போது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் என்றால் இந்துக்களுக்கு இந்து முன்னணி அப்படின்னு சொன்னார். அவரே 82 இந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டார். இது சரியில்லை. சட்டமன்றத்தில் பேசுகிறார். மண்டைக்காடு கலவரத்திற்கு பின்னே இருப்பது RSS அப்படின்னாரு. இன்னும் பதிவு இருக்கு சட்டமன்றத்தில். இந்த சட்டமன்றத்தில் அவருடைய பதிவு இருக்கு. RSS இங்கு ஊக்குவிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல அப்படிங்கிறத வார்த்தையை சொன்னார். இதே மாதிரி 83 டெல்லிக்கு போயிருந்தார் எம்ஜிஆர். தமிழ்நாடு இல்லத்தில் பேட்டி கொடுக்குறார் பத்திரிகையாளர். இது எல்லாமே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. அப்போ சொல்றார், என்னை பார்ப்பதற்கு இந்து மஞ்ச் என்கிற ஒரு பிரிவை சார்ந்த ஒரு 16 பேர் வந்தாங்க. நான் அவர்களை சந்திக்க விருப்பம் இல்லை. ஏனென்றால் அது இந்து மஞ்ச் என்ற தனி அமைப்பாக இருந்தாலும் கூட அது RSSல் ஒரு பிரிவாக நான் பார்க்கிறேன். அதனால் சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லை. இது எம்ஜிஆர் கொடுத்த பதில். ஏன் 93 92 பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு அந்த நாடு முழுவதும் கரசேவைக்கு செங்கல்கள் அனுப்புனாங்க, ஜெயலலிதாவே அனுப்புனாங்க. அப்படி இருந்த ஜெயலலிதாவே 93 RSSஐ ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அது ஒரு காலம். ஆனாலும் ஜெயலலிதா உண்மையிலே பாஜகவை எதிர்த்தது 2011-16 தான். லேடியா மோடியான்னு கேட்ட காலம். இனி எக்காலத்திலும் பாஜகவோட தொடர்பு இல்லைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் அவர்கள் காலம் கடந்து எடுத்த முடிவுகள் இருந்து வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ அடிப்படையில் அது அதிமுகவோ திமுகவோ ஒரு சனாதன எதிர்ப்பில் வளர்ந்த ஒரு கட்சிகள் தான். அப்போ அப்படி இருந்த ஒரு அமைப்பு இன்னைக்கு எடப்பாடியின் கீழ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி ஒரு தரம் சேர்ந்திருந்து அனுபவப்பட்டு பிரிந்து மீண்டும் இன்னைக்கு வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட பிறகு இன்னைக்கு முழுமையாக அதிமுக பாஜகவிற்குள் அடமானம் வைக்கப்பட்டு விடுதுன்னு எல்லாரும் பேசுகிறோம். இன்னைக்கு அதை நிரூபிக்கும் விதமாக தான் இப்போ ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ எல்முருகன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வெறும் சாதாரணமாக நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க இப்படி தான் பேசுவாங்க, கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். ஆனால் எல்முருகன் சொன்னதை அப்படி நீ கடந்து போயிட முடியாத. ஏன்னா சொன்ன ஸ்டேட்மெண்ட் முதன்முறையாக வரலாற்றில் முதன்முறையாக
நான் இந்த பல வரலாற்று விஷயங்களை சொன்னேன். அது எம்ஜிஆர் காலத்திலோ ஜெயலலிதா காலத்திலோ மற்ற காலத்திலோ ஏன் திமுக பாஜக இருந்த கூட்டணி இருந்த காலத்தில் கூட பாஜக தான் அல்லது RSS தான் திராவிட கட்சியை வழிநடத்துன்னு எந்த தலைவரும் சொன்னதில்லை. சொல்லக்கூடிய தைரியம் இல்லை. கலைஞர் இருக்கும்போது சொல்லியிருந்தாங்களா? ஜெயலலிதா கூட்டணி வைத்த போது சொன்னாங்களா? இப்போ எடப்பாடி இப்பொழுது கூட்டணி வைத்திருக்கும் போது எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க? இந்த தைரியத்தை கொடுப்பது யார்? இன்னைக்கு அந்த அளவுக்கு அதிமுக பலவீனப்பட்டு நிற்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதா? நாங்கள் தான் வழி நடத்துகிறோம், பாஜகன்னு கூட சொல்ல, RSS வழி நடத்தல என்ன தப்பு இருக்கு கேட்குறாருல. இப்போ இதற்கு அதிமுக தலைவர்கள் ஏன் மௌனமாக இருக்காங்க? செல்லூர் ராஜ் எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்லுவார்ல. செல்லூர் ராஜ் பதில் சொல்லலை. ஜெயக்குமார் எங்கே இருக்காருன்னு தெரியல. துணை ஜனாதிபதி தங்கர் மாதிரி ஜெயக்குமாரும் எங்கே இருக்காருன்னு தெரியல. காணவில்லை, ஜெயக்குமார் அவர்களை காணவில்லைன்னு ஒரு போஸ்ட் போட போகிறாங்களாம், தெரியல. இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி சொல்லுவார்ல, எங்களுக்கு எல்லாமே டாடி தான், அவரும் வாய மூடிக்கிட்டு இருக்காரு. இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இப்போ முருகர் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் பெரியார் அவர்களையும் ஒரு தீய சக்தி, தீய இந்து மத விரோதிகள் என்று காணொலி போடும்பொழுது கையை கட்டிட்டு உட்காந்துருந்தீங்களா? இப்போ அதுலேயே அடுத்த கடத்துக்கு போயிட்டீங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது திட்டமிட்டு பாஜகவால் சொல்லப்படுதுன்றேன், சும்மா ஏதாச்சியாக சொல்லப்படலை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை அடிமைப்பட்ட விஷயத்தை மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறாங்க. இந்த கூட்டணி ஆட்சி, நீங்கள் கூட சொன்னீங்க, கூட்டணி ஆட்சியா அல்லது கூட்டணி இல்லாத ஆட்சியா, அது லேசாக சொன்னாங்க, அதை மக்கள் மத்தியில் சொல்லிகிட்டே வந்தாங்க. இப்படி ஒவ்வொன்றாக அதிமுகவை பாஜக தலைவர்களே அம்பலப்படுத்திக்கிட்டே வர்றாங்க. அம்பலப்பட்டு நிற்கிறாங்க, எடப்பாடி உட்பட பலரும். அதை அம்பலப்படுத்துகின்ற வேலையை எல்முருகன் போன்றவர்கள் செய்ய தொடங்கியிருக்காங்க. எங்க சில தலைவர்கள், பாஜக தலைவர்கள் சொன்னாங்க, எங்க முழுக்கமே பாஜக ஆட்சி தாங்க நடக்க போகுது 2026. இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் எப்படி மௌனமாக இருக்கீங்க? மக்களை சந்திக்க போயிட்டே இருக்கீங்க. மக்கள் மன்றத்தில் நீங்கள் இதற்கான விளக்கம் கொடுக்கணும்ல. உண்மையிலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக ஒரு வலிமை மிக்கவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நம்பினால் அது மக்கள் மன்றத்தில் இதற்கு விளக்கம் கொடுக்கணும். எல்முருகன் சொன்னது ரொம்ப தவறுங்க, இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எங்களை ஒன்றும் எவரும் எங்களை வழிநடத்த முடியாது, அது எங்களுக்கான செயல் திட்டங்கள் வேறு, நாங்கள் திராவிட கட்சி, எங்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் வழிகாட்டியாக இருந்து பல்வேறு விஷயங்களை எங்களை வழிநடத்தி இருக்கிறார், அதைத்தான் நாங்கள் அடிச்சுவற்றி பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். பேசணும்ல, பேசுவீங்களா? இந்த கேள்வி மக்கள் கேட்குறாங்க. நேற்று தான் சொல்லியிருக்கிறாரு, என்ன அதுக்குள்ள நேற்று சொல்லிட்டாரு, நம்ம இப்போ பேசிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் நான் பேசுகின்ற இந்த நிமிடம் வரைக்கும் எடப்பாடி பதில் சொல்லலை, அதிமுக தலைவர்கள் பதில் சொல்லலை. எதற்கெடுத்தாலும் பதில் சொல்லுகின்ற சில தலைவர் இருக்காங்கல்ல அதிமுகவில், அவர்கள் கூட வாய் திறக்கல. அதிர்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். இப்படி அம்பலப்பட்டு நிற்கிறோமே என்று அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கிறார்கள் தான் செய்தி வருது. இதுக்கு எடப்பாடி தான் பேசணும். இப்போ எல்முருகனுடைய பேச்சில் அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகிகள், அமைச்சர்கள், இந்நாள் நிர்வாகிகளை இன்னைக்கு கூனி குறுகி போகிறாங்கன்னா அதிமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை கிட்டத்தட்ட 2024 தேர்தலில் 85 லட்சம் பேர் வாக்களித்திருக்காங்க அதிமுக கூட்டணிக்கு. 20 விழுக்காடு, 4,32,00,000 பேர் வாக்களித்திருக்கார்கள். அதில் 85 லட்சம் வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு விழுந்தன. அதில் பெரும்பாலானவர்கள் நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் தான். இப்போ அவர்களுடைய மனநிலை என்ன? அதை எப்படி ஏற்றுக்குவாங்க? இப்போ விஜய் சொன்னது ஒரு பக்கம், விஜய் சொன்னதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது. நீ கிட்டத்தட்ட அதிமுக அடகு வச்சுட்டாங்கன்னு எதிர்கட்சி சொன்னதெல்லாம் உண்மையாகி விட்டது அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் வந்துட்டாங்களா இல்லையா? இது எதுக்கு இந்த கேவலம்? ஒரு 3-4% வாக்குகளை வைத்திருக்கின்ற ஒரு கட்சிக்கு நம்ம மண்டியிட வேண்டுமா? அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் வெகு ஒரு மாதிரியான மனநிலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு விஜய் சொல்வதில் தப்பே இல்லை, எல்லாரும் அதான் சொன்னோம். விஜய் வேறொரு நோக்கத்துக்காக சொல்லியிருக்கலாம், அதிமுக தொண்டர்கள் எனக்கு வாக்களிங்க, அங்கே போயிடாதீங்க, அங்கே உங்கள் மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதை ஒப்பிட்டு இன்னைக்கு எல்முருகன் சொன்னதுங்கிறது கிட்டத்தட்ட வாக்குமூலமாச்சே. இன்னைக்கு வாக்குமூலம் மாதிரி தன்னை உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், நாங்கள் தான் வழி நடத்துகிறோம், என்ன தப்பு?
இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க அதிமுக வேறு பாஜக வேறே கிடையாது, நாங்க தான் எல்லாமே. ஆர்எஸ்எஸ் உடைய சாகாக்களில் எடப்பாடி ட்ரௌசர் போட்டு கலந்து கொள்ள கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். தேர்தலுக்கு முன்பாக இனி ஒருவேளை ஆர்எஸ்எஸ் சாகாக்கள் நடந்தினால் எடப்பாடியும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அரை டவுசர் போட்டுக்கிட்டு அந்த சாகாக்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். இது மறுப்பாங்களான்னு கேளுங்க. இனி அந்த அடுத்த கட்டம் தான் கிட்டத்தட்ட செப்டம்பர் நூற்றாண்டு விழா. செப்டம்பர் வந்துருச்சுன்னா ஆர்எஸ்எஸ்க்கு நூற்றாண்டு விழா. இந்த நூற்றாண்டு விழா இந்த ஒரு மாதம் முழுவதும் இந்தியா முழுவதும் கொண்டாட போறாங்க. இந்த ஒரு மாதங்களில் பல்வேறு இடங்களில் கூட்டணி கட்சிகளோடு இன்னைக்கு பேரணி நடத்த போறாங்க. அப்ப நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன், இதையும் சேர்த்து எடப்பாடி மறுக்கட்டும். அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் அதிமுக இன்னைக்கு முழுமையாக அந்த தாமரை சேற்றைக்குள் மறைந்து முழுகிவிட்டது அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம். இதை மறுக்கட்டும். இன்னைக்கு மக்கள் மத்தியில் போய் பேசுறார்கள் எடப்பாடி, அதுக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுக்கட்டும். அவர் தான் இன்னைக்கு விளக்கம் கொடுக்கணும். மக்களே இன்னைக்கு எதிர்கட்சிகள் அரசியலுக்காக சொன்னார்கள், ஆனா உண்மையா போயிடுச்சே அப்படின்னு ஆதங்கப்படுறத பார்க்க முடியுது. எலெக்ஷன் வேற வருது, ஆனா பகச்சுக்காம அமைதியா தான் இருப்பாருங்கிறீங்களா எடப்பாடி? அப்போ அவர் என்ன அமைதியா இருக்கணுங்கிற, அவர் என்னவும் பண்ண முடியாதுன்ற, அவர் இவ்வளவு தூரம் சொல்லிட்டாங்க. எதிர்த்து அது மறுகருத்து சொல்ல மாட்டார். எங்க மறுதளித்து என்ன சொல்லுவாரு? இதெல்லாம் அவங்க சொல்றாங்க, அமித்ஷா சொன்னாரான்னு கேட்பாங்க. அமித்ஷா சொல்றது தான், மோடி சொல்றது தான் எங்களுக்கு எல்லாமே. கூட்டணி கட்சிகளுக்கு 1000 பேர் 1000 விஷயம் பேசுவாங்க இப்படின்னு சொல்லி கடந்துதான் போவாரே ஒழிய கண்டிக்க மாட்டார். அதாவது எல்முருகன் சொன்னதை கடந்து போவாரே ஒழிய கண்டிக்க மாட்டார். கண்டிக்க துப்பு இருக்கா? அதுதான் முக்கியம். இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியிடம் எதிர்பார்ப்பது ஆர்எஸ்எஸ் என்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம். தலவாய் சுந்தரத்தை நீக்கினீங்களே, ஏன் வேலுமணியை நீக்கல? எல்முருகன் வாயை கட்டட்டும். எல்முருகன் இனிமேல் இது போன்று பேசினால் கண்டனத்தை நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு நாங்கள் அமித்ஷாவிடமே நாங்கள் இதை கொண்டுட்டு போவோம். இது போன்ற பேச்சுக்களை பேசணும்ல. ஆனால் அதை விட்டு விட்டு கடந்து சென்றால் எல்முருகன் சொன்னது அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையை என்று அவரே அதை ஒப்புக்கொள்கின்ற ஒரு இதாக தான் மாறும். அப்படித்தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வருகின்ற காலங்களில் ஆர்எஸ்எஸ் பேரணிகளில் எடப்பாடியை நீங்க பார்க்கலாம். ஆர்எஸ்எஸ் அதிமுகவை வழி நடத்துது, அது எல்முருகன் பேச்சில் காட்டுதுன்னு நீங்க சொல்றீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கொள்கை வேறு கூட்டணி வேறு, தேர்தலுக்காக வைக்கப்படுவது தான் கூட்டணி அப்படின்னு தெளிவாக சொல்றாரு எடப்பாடி. பொறுத்திருந்து பார்ப்போம், இதுக்கு ஏதாவது மறு கருத்து சொல்றாரா இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களை விட்டு சொல்றாரா, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.